பாக்கியா வீட்டில் எல்லாரும் ஹோட்டல் ஓப்பனிங்காக கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. ஹோட்டலோட வாசல்ல அமிர்தா பெரிய கோலம் போட்டுட்டு இருக்காங்க. மற்றவங்கலாம் உள்ள வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள எழிலும் செழியனும் ஆளாளுக்கு பரபரப்பா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா எல்லா வேலையும் பார்த்துட்டு பரபரப்பா சுத்தி வராங்க. பாக்கியா வெளியே வந்து அமிர்தா போட்ட கோலத்தை பார்த்து அசந்து போயிடுறாங்க. என்ன இவ்வளவு பெரிய கோலமா போட்டிருக்க, போதும்பா விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா சொந்தக்காரங்களும் ஹோட்டல் ஓப்பனிங்க்கு வந்துட்டு பாக்கியாவை நல்லா பாராட்டுறாங்க. அப்போ பாக்கியா ரோட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. ரோட்டையே பார்த்துட்டு ஜெனி வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு மனமுடைஞ்சு போறாங்க. இதை கவனிச்ச அமிர்தாவும் எழிலும் செழியனும் பாக்கியாவை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போறாங்க. இங்க ஜெனி வீட்டுல ஜெனி குழந்தைய தூக்கிக்கிட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு ஹோட்டல் ஓப்பனிங்க்கு போறதாக ரெடி ஆகுறாங்க. அப்போ ஜெனி ரெடி ஆகிறத பார்த்து ஜோசப் அங்க வந்துடுறாரு. ஜோசப் அங்க வந்துட்டு ஜெனி எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஜெனி எதுவுமே பேசாம கம்முன்னு இருக்காங்க. அப்போ மரியத்தை பார்த்து மரியம் ஜெனி எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு மரியம் சொல்றாங்க, நானும் காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன், இவ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜெனி ஹோட்டல் ஓப்பனிங்க்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு ஜெனியை செமையா சத்தம் போடுறாரு. அதெல்லாம் ஜெனி காதலே வாங்கிக்க மாட்டாங்க. காதலே வாங்காம நான் கண்டிப்பா போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப்பை தள்ளி விட்டுட்டு வெளியில போயிடுறாங்க. இங்க கோபி ரொம்பவும் சந்தோஷமா இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு கோபியோட ஃப்ரெண்டு ஏன்டா இவ்வளவு ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு கோபியோட ஃப்ரெண்டு உடனே கண்டிப்பா மினிஸ்டர் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்ட உடனே கோபிக்கு டவுட் ஆயிடுது. டவுட் ஆயிட்டு மினிஸ்டரோட பிஏவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. மினிஸ்டரோட பிஏவும் கண்டிப்பா நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது மினிஸ்டர் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன இன்னைக்கு போகிறாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மினிஸ்டரோட பிஏ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்காக போகணும் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியா, வேற எதுவும் ஃபங்க்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு துருவி கேட்குறாங்க. அதுக்கு மினிஸ்டரோட பிஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான் நமக்கு போகிறாம அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை சொல்லிட்டு இருக்கக்குள்ள கோபியும் ஃபோனில் லைனில் இருக்காரு. லைனில் இருந்து எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்ட உடனே கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கோபி நினைச்சது போலவே மினிஸ்டர் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பாக்கியா, செழியன், எழில் இவங்க எல்லாம் உள்ள உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி குழந்தைய தூக்கிட்டு கார்ல இருந்து வந்து இறங்குறாங்க. ஜெனி கார்ல இருந்து இறங்குறத பார்த்துட்டு பாக்கியா, எழில், செழியன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க. பாக்கியா ஜெனி கிட்ட, ஜெனி நீ வரமாட்டேன்னு பார்த்தேன், நான் கஷ்டப்படக்குள்ள கூட இருந்தேன், நான் சந்தோஷமா இருக்குள்ள நீ இல்ல, நீ வரமாட்டேன்னு பார்த்தேன், நீ வந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஜெனியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் ஜெனியை ஹோட்டலுக்குள்ள கூட்டு போறாங்க. கூட்டு போனோடனே ஜெனி ஹோட்டலை சுத்தி பார்த்துட்டு ஹோட்டல் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க கோபி பாக்கியாவோட ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் வரதை தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காரு. கோபியோட திட்டம் நிறைவேறுமான்னு பார்க்கலாம்.